Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. Last video la paathathu oru continuation da idu. Measurement blouse vechi measure eppadi edukkuradhu அப்படிங்கறத last video la நான் காட்டினேன். So அந்த measure வெச்சு நம்ம எப்படி chart la mark பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது beginners கான class. So beginners வந்து ஈஸியா எப்படி blouse வந்து அவங்களே மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. So first வந்து நான் chart la பண்ணி காட்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து cloth la போடலாம். இன்னைக்கு வீடியோல front and back marking மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்லீவ் பட்டி அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதோட மார்க்கிங் எப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர்மென்ட் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பேக் ஹைட் மார்க் பண்ண போறோம். சோ பேக் ஹைட் மார்க் பண்றதுக்கு முன்னால நாம வந்து இது வந்து சார்ட் அப்படின்றதால நான் ஃபோல்ட் பண்ணாம காட்டுறேன். இதுவே வந்து நீங்க கிளாத்தா இருந்தா ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியிருக்கும். சோ உங்களுக்கு கிளாத்ல நான் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழே வந்து 1.5 ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் ஃபோல்டிங்காக நம்ம விட்டுறலாம். நான் உங்களுக்கு 2 இன்ச்ல மார்க் பண்ணி காட்டுறேன். சோ 2 இன்ச் கீழே இருந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். So 2 inchல நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பேக் ஹைட் எடுத்தோம்ல ப்ளவுஸ்ல. சோ அந்த பேக் ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். பேக் ஹைட் பாத்தீங்கன்னா 12.5 எடுத்துறோம். சோ 12.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா அந்த கோடு மேல அந்த 12.5 மாதிரி வர மாதிரி வெச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ 12.5 வர மாதிரி வெச்சி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான width. சோ இது தேவையான width நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா நம்ம chest round எடுத்தோம்ல. சோ chest round வந்து 32 எடுத்துக்கறோம். சோ 32 ஓட நம்ம 6 inches ஆட் பண்ணிக்கலாம். சோ 6 inches ஆட் பண்ணா நமக்கு 38 வரும். சோ அந்த 38 4 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. சோ 4 ஆல டிவைட் பண்ணா 9.5 வரும். 9.5 inch வரும். சோ அதுதான் நமக்கு வந்து chest round. சோ இந்த அளவு வந்து நம்ம 9.5 inch வைக்க போறோம். சோ 9.5 வெச்சு அதுலயே நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். சோ 9.5 inch வெச்சு நான் மார்க் பண்ணியாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். chest round நம்ம எடுத்தது வந்து 32 இருந்தது. சோ 32 ஓட நம்ம வந்து 6 inches ஆட் பண்ணிருக்கோம். சோ அந்த 6 inches ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 38 வருது. 38 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணா 9.5 வரும். சோ அதுதான் இந்த width நம்ம வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேக் ஹைட் வெச்சிட்டோம். 12.5 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த chest ரவுண்டையே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மேல தையலுக்காக ஒரு 1/2 inchல ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நான் மெஷர் பண்ணல. நம்ம எவ்வளோ தையல் போடுவோம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்குல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். சோ இப்போ இந்த லைனையும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டரோட மெஷர் வைக்க போறோம். ஷோல்டர் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருந்தோம். நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பக்கத்துல கொடுக்கிறேன் சப்டைட்டில்ல. சோ ஷோல்டரோட width 10.5 நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். சோ 10.5 divided by 2. சோ 5.25 வரும். 5 1/4 வரும். அதான் நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் வந்து இங்க இருந்து நம்ம மார்க் பண்றோம். 5.25. சோ 5.25 நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்ம்ஹோல் மெஷர். ஆர்ம்ஹோல் வந்து நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருக்கிறது 15 inch இருக்குல்ல. சோ இங்க வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறோமோ அதே மெஷர் வந்து ஆர்ம்ஹோல்க்கு வைக்கலாம். ஆனா எங்க இருந்து வைக்கணும்னா இந்த கீழ வருதுல இங்க இருந்து வைக்கணும். இந்த லைன்ல இருந்து வைக்கணும். சோ இங்க 5.25 வெச்சோம்ல. அதே 5.25 நம்ம இங்க இருந்து வெச்சி ஆர்ம்ஹோல் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து பெர்மனன்ட்டா போட்டுக்கலாம் அந்த மார்க்க. சோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணும்போது நீங்க பென்சில்ல மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 வைக்கிறேன் இங்க இருந்து. சோ 5.25 மார்க் பண்றேன். இந்த லைன்ல இருந்து தான் மார்க் பண்றேன். 5.25. இங்க இருந்து நம்ம எப்படி 5.25 வெச்சோமோ இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு லைன் வந்து கிராஸ் ஆகாது, கரெக்ட்டா இருக்கும். சோ போட்டதுக்கு அப்புறம் நான் பென்சில்லயே மார்க் பண்றேன். சோ உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுதா அப்படினு தெரியல. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுனா 2-3 மார்க் வந்து உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிரும். சோ இப்போ வந்து 5.25 நான் மார்க் பண்ணிட்டேன். இங்க இருந்து தான் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். 5.25 வெச்சு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம கை அதாவது நம்ம பழக தான் அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்ட் நம்ம கரெக்ட்டா போட முடியும். சோ ஆர்ம்ஹோல் ரவுண்ட் போடுறதுக்கு
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச் இருக்குல்ல, ஸோ 1 இன்ச் வந்து இங்கே டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கிங் தான் இப்படியே டச் ஆகி நமக்கு வரணும். இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கிற ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ஸ்கேல் வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதில் எப்படி போடலாம் அப்படின்றத. ஸோ இந்த டாட் கிட்ட வந்து இது டச் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், பட் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் கேப் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இப்படியே வச்சு இப்படி போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த கேப் இருந்தது அப்படிங்கிறதால அந்த கேப் தெரியுது. அந்த கேப் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஏதாவது வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், இவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த பக்கமும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும், இந்த பக்கமும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம அந்த கர்வ் போட்டுட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆம்போல் கர்வ் போடுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பென்சிலில் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பெர்மனண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு 1.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இது தையல் போடுறதுக்கான லைனு. ஸோ அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மெஷர் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர மெஷர் வந்து நமக்கு 7.5 வரணும். ஸோ என்ன கணக்கில் 7.5 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆம்போல் ரவுண்ட் வந்து 15 இன்ச் இருக்குது. 15 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 7.5 வரும். ஸோ இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த 7.5 வரணும். ஸோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து 7.5 வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஆம்போல் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து நம்ம வச்சு பார்க்கும்போது ஆம்போலை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்ல, அந்த மெஷர் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போலோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஷேப்பை நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மார்க்கை வந்து நான் பெர்மனெண்ட்டாக ஸ்கெட்சில் போட்டு காட்டுறேன். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பென்சிலில் போடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆம்போல் மார்க்கிங். நம்ம கரெக்டாக எவ்வளோ ஷோல்டர் வச்சோமோ அந்த மெஷரை வச்சு நம்ம வந்து ஆம்போல் மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் இப்படி மெஷர் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கம்மி ஆகுது அப்படின்னா, மெஷர்மெண்ட் கம்மியாகுதுன்னா இப்போ 7.5 இன்ச்சுக்கு பதிலாக 7.25 தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் ஒரு 4 இன்ச்சு நீங்கள் இறக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே 7.5க்கு பதிலாக 7.25 வருது அப்படின்னா நீங்கள் வந்து 4 இன்ச்சு மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த ஆம்போல் போடுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு, அதாவது பேக்கோட நெக்கு வித்து நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 32 சைஸ்க்கு ஜென்ரலாக நான் போடுறேன். நெக்கோட வித்து 2.25 இன்ச் இருந்தால் போதும். 32 சைஸ்க்கு 2.5 இன்ச்சு போட்டிங்கன்னா பெருசாகிடும். ஸோ 2.25 தாராளமாக போதும், கரெக்டாக இருக்கும். 2.25 போட்டிங்கன்னா 2.25 மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்கோட டெப்த்து நம்ம ஆல்ரெடி எடுத்த மாதிரி 7.5 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 அதையும் நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். ஏன் இதில் வந்து நான் மைனஸ் பண்ணல ப்ளஸ் பண்ணலன்னா, தையலுக்கு இங்கே போகும், இங்கே தையலுக்கு போகும். ஸோ நம்ம கரெக்டாக வந்து இது இறக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், தையல் ரெண்டுமே காம்பன்சேட் ஆகிடும். அப்படின்றதால நான் வந்து இதில் எதுவும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணல. 7.5 அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அந்த யூ ஷேப் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கேப், அதாவது இங்கே வர கேப்பும் இங்கே வர கேப்பும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான நெக் கிடைக்கும். நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வளைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் நெக்கு, பேக் நெக்கும் நம்ம போட்டாச்சு. இதை வந்து இன்னும் நீங்கள் இதுவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளைவாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அது ஷேப்புக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஹிப் வந்து நம்ம எப்போவே மார்க் பண்ண மாட்டோம், ஃபினிஷ் பண்ணும்போது தான் பண்ணுவோம்.
இப்போ ஜென்ரலாக 32 சைஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ளவுஸில் எதையுமே மெஷர் பண்ணல அப்படின்னாலே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம ப்ளவுஸோட பேக் ஹைட் எடுத்திருக்கோம். அந்த பேக் ஹைட் பார்த்தீங்கன்னா பேக் ஹைட்டு நம்ம 12.5 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ச் விட்டுருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு. ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 9.5 எடுத்திருக்கோம். ஸோ நான் வந்து சார்ட்டில் எடுத்திருக்கேன். நம்ம கிளாத்லனா ஃபோல்ட் பண்ணிவிட்டு 9.5 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செஸ்ட் ரவுண்டு நம்ம 9.5 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட மெஷர் எடுத்திருக்கோம். ஸோ ஷோல்டரோட மெஷர் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/4 5.25 இன்ச் எடுத்திருக்கோம் 32 சைஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆமோலுமே அதே மாதிரி 5.25 தான் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து எடுத்திருக்கோம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் 5.25 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்தாச்சு, நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதால நம்ம அந்த 5.25 அப்படியே மார்க் பண்ணிட்டோம். நெக்கோட வித்து வந்து 32 சைஸ்க்கு 2.25 மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கோட டெப்த் வந்து 7.5 இன்ச்சு. ஸோ இந்த நெக்கோட டெப்த்தும் பேக் ஹைட்டை வந்து யார் யார் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான 32 சைஸ்க்கான மெஷர்மெண்ட். ஸோ பேக் பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னால் நம்ம இங்கே எப்படி நம்ம தையல் விட்டோமோ அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டு கோடு போட்டுக்கலாம். ஸோ 1/2 இன்ச் விட்டு கோடு போட்டாச்சு. இப்போ இங்கே எப்படி நம்ம 9.5 எடுத்து லைன் போட்டோமோ அதே மாதிரி 9.5 இன்ச் எடுத்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ 9.5 எடுத்து நம்ம லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி ஆமோல் மெஷர் பண்ணோமோ அதே மாதிரி ஆமோல் இங்கே வச்சுக்கலாம். இந்த லைன்லேருந்து 5.25 வச்சோம்னா அதே மாதிரி இந்த லைன்லேருந்து 5.25 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு, ஆமோலாம் நம்ம போட்டாச்சு. இந்த ஷேப் அப்புறம் போடலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹைட்டு நம்ம எடுத்ததில் 10.5 இருந்தது. ஸோ அதோட தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 11 இன்ச் வரும். இங்கேருந்து நம்ம 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 11 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ 11 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்கோட விட்த் இருக்குல்ல, சேம் அதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்கோட டெப்த் வந்து 6 இன்ச் எடுத்தோம்ல, அதே 6 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து நெக்கோட ஷேப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கணும், வைடாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கும் முடிச்சிட்டோம், ஆமோல் போட்டுட்டோம், ஃப்ரண்ட் ஹைட் போட்டுட்டோம். இப்போ பட்டி ஷேப்புக்காக நெக் சைடில் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் ப்ளவுஸ் சுத்தமாக எடுக்கலை, அப்படியே தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துருக்குறோம், இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம் மேலே. ஸோ ஃப்ரண்ட் ஹைட் வந்து இந்த 32 சைஸில் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த கேப் வந்து நமக்கு குட்டியாக வரும். இதே வந்து ஃப்ரண்ட் ஹைட் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக வரும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டேன். இங்கே 1.5 இன்ச் கேப் விட்டுருக்கேன், இங்கே 1 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஸோ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஷேப் போட போகிறோம், இந்த பட்டியோட ஷேப் போட போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம இங்கே தையலுக்குன்னு 1.5 இன்ச் போட்டோம்ல, அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். ஃபுல்லாகவே நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். எதுக்காக இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டோட நம்ம வந்து ஒரு 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது தையலுக்காக தான் ஆட் பண்ணோம். ஸோ 4 பக்கமாக சேரும்போது 6 இன்ச்சு, அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் 1.5 வரும். அந்த 1.5 இன்ச்சு தான் இது. ஸோ நம்ம லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஷேப் போடுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம இங்கேயே மார்க் பண்ணிக்கலாம். இது 1.5 இன்ச். இப்போ இந்த பட்டி ஷேப் போடுறதுக்கு இந்த 1.5 இன்ச் இல்லாமல் பேலன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச் இருக்குது. இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 3ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.5க்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வரும். ஸோ 2.5க்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வரும். நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ 3ஆ டிவைட் பண்ணுறோம். 2.5க்கு 1 பாயிண்ட் அதிகமாக வருது. நம்ம அப்படியே அதை மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் சைட்லேருந்து இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, இங்கத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கும் மிடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு 1 இன்ச் தூக்கியிருக்கோம்ல, இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நெக் சைட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டில் போட்ட பாயிண்ட்டுக்கும், அதாவது இது கிளாத்லன்னு பார்க்கும்போது இது ஃபோல்டட் எட்ஜாக இருக்கும். ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும், நெக்ஸ்ட் இந்த ஆமோல் சைட்லேருந்து வரதுலேருந்து இந்த மிடில் பாயிண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ ஷேப் போடும்போது நீங்கள் கொஞ்சம் அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடும். பட்டியோட ஷேப்பு இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இவ்வளோ தான் பட்டியோட ஷேப். இது பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்படி ஷேப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆமோல், ஃப்ரண்ட் ஆமோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இங்கே நம்ம எப்படி எடுத்தோமோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து வெளியே வர மாதிரி இருக்கணும். ஸோ அதையுமே வந்து லைட்டாக நீங்கள் வந்து பென்சிலில் மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 1 இன்ச் வச்சோம்ல, இங்கே வந்து 3/4 இன்ச் வச்சா போதும். ஸோ இங்கே இந்த இது இருக்குது அப்படிங்கிறதால நான் இங்கேருந்து மெஷர் பண்ணுறேன். 3/4 இன்ச்சு வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் 3/4 இன்ச்சு. இப்போ நம்ம இது அப்படியே டச் பண்ணி வெளியே வந்து டச் பண்ணி போகணும். இதுக்கு ஒரு கால்குலேஷன் ஆல்ரெடி ஒரு கட்டிங்கில் கூட போட்டிருப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து, ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆமோல் போடுறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டில் இருந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த மார்க்கிங்க்கும் அங்கே மேலே நம்ம மார்க் பண்ணலாம் அதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ மெஷர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 5 இன்ச் இருக்குது. 5ல் பாதி 2.5. ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஷேப் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இதை டச் பண்ணி அப்படியே ஃபினிஷ் ஆகணும். ஸோ இந்த 1/2 இருக்குல்ல, இதில் டச் பண்ணி ஃபினிஷ் ஆகணும். ஆனால் நம்ம வந்து இது கோடு மாதிரி போடக்கூடாது. நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இது வந்து ஷேப்பாக வரணும். ஸோ ஷேப்பாக வரணுன்னும் போது ஸோ இப்படி தான் வளைவாக வரணுமே தவிர அது கோடு மாதிரி வரக்கூடாது. ஸோ இப்படி தான் வரணும் ஃப்ரண்ட் ஷேப்பு. ஃப்ரண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஆமோல் கிட்ட வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் 10.5 இருந்தது. அதோட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 11 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரை வந்து ஷோல்டர் கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ ஆமோல் போட்டோமோ அதே மெஷரை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 9.5 வச்சு ஃபுல் லைன் போட்டிருக்கிறோம். இந்த 1.5 வச்சு கோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்கோட டெப்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ பட்டி மார்க் பண்ணுறதுல இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து இங்கே வந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஷேப் போடும்போது இந்த 1.5 இல்லாமல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. நெக்கு கிட்ட இருந்து வர்றது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வரணும். ஆமோல் கிட்ட இருந்து வர்றது இதுக்கும் மிடில் பாயிண்ட்டுக்கு வரணும். ஸோ அப்படியே வச்சு நம்ம ஷேப் போட்டாச்சு. நம்ம ஓவரால் வந்து இந்த மார்க்கிங் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்லீவும் பட்டியும் எப்படி கட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து இந்த ப்ளவுஸோட கிளாஸ் முடிகிறதுக்கு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கும். ஸோ 5 டேஸில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸை வந்து எப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீக்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம், அந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.